أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே ஹிக்மா இறை ஞானம் நுண்ணறிவை கொடுக்கின்றான். ஆதலால் எவர் ஹிக்மாவை கொடுக்கப் பெறுகின்றாரோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்றுவிடுவார். ஆயினும் இந்த நுண்ணறிவு இறை ஞானத்தை கொண்டு அறிவாளிகளை தவிர மற்றெவரும் உணர்வு பெறமாட்டார்கள். நன்மைக்காக உங்கள் பொருள்களிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிகின்றான். அன்றி நேர்ச்சை செய்தபின் அதை நிறைவேற்றாத அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவருமே இல்லை. நீங்கள் செய்யும் தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றே. ஏனெனில் அது பிறரையும் தர்மம் செய்யும்படி தூண்டக்கூடும். ஆயினும் அதனை நீங்கள் மறைத்தே கொடுப்பது, அதுவும் அதனை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். மேலும் அதாவது இரு வகை தர்மமும் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆகும். நீங்கள் செய்யும் வெளிப்படையான மற்றும் மறைவான அனைத்தையும் அல்லாஹ் மிகவும் நன்கறிவான். நபியே, மனிதர்களுக்கு நேரான வழியை அறிவிப்பதுதான் உங்களது கடமை. நேரான வழியில் அவர்களை செலுத்துவது உங்களது கடமை அல்ல. ஆயினும் அல்லாஹ் தான் நாடியவர்களையே நேரான வழியில் செலுத்துகின்றான். நம்பிக்கையாளர்களே, நல்லதிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்த போதிலும் அது உங்களுக்கே நன்மையாக அமையும். அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை தேடுவதற்கன்றி பெருமைக்காக நீங்கள் எதையும் செலவு செய்யாதீர்கள். பெருமையை நாடாமல் நன்மைக்காக எதை செலவு செய்த போதிலும் அதன் கூலியை நீங்கள் முழுமையாக அடைவீர்கள். அதில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட மாட்டாது.